யூனிட் 2ல ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். அதில் சாப்டர் 4 சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை வந்து ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். கார்ப்பரேட் என்டர்பிரைஸ், நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னா இதில் 2 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, செப்பரேட் லீகல் என்டிட்டி கிடையாது. தெர் இஸ் நோ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது இங்கே ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் ஒன் அண்ட் சேம். ஓனரும் பிஸ்னஸும் ஒன்றா தான் கருதுவோம். ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அதாவது பிஸ்னஸில் ஏதாவது கடன் உண்டாயிடுச்சுன்னா அந்த கடனுக்கு பொறுப்பு பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, ஓனருடைய சொந்த சொத்தும் பொறுப்பாகும். அதாவது அன்லிமிட்டெட் லயாபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே டைமில் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அப்படின்போது இங்கே செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கும், செப்பரேட் என்டிட்டி இருக்கும். செப்பரேட் என்டிட்டி அப்படின்போது ஓனரும் பிஸ்னஸும் டிஸ்டிங் ஃப்ரம் ஈச் அதர். ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். ஓனரும் பிஸ்னஸும் வேறு வேறு. பிஸ்னஸில் ஏற்படுற நஷ்டத்துக்கு, பிஸ்னஸில் ஏற்படுற எந்த நஷ்டத்துக்கும் கடனுக்கும் ஓனருடைய சொந்த சொத்து பொறுப்பாகாது. அதாவது அவங்களுடைய லயாபிலிட்டி, இதில் இருக்கக்கூடிய ஓனர்ஸோடைய லயாபிலிட்டி வந்து லிமிட்டெட் லயாபிலிட்டி. அவங்க போட்ட அந்த பிஸ்னஸில் போட்ட காசுக்கு மட்டும்தான் லயாபிலிட்டி, சொந்த சொத்து லயபிலிட்டி ஆகாது. இதுதான் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் அண்ட் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் சொல்கிறோம். நான் கார்ப்பரேட்டில் ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் ஒன் அண்ட் சேம். அவங்களுடைய லயாபிலிட்டி அன்லிமிட்டெட் லயாபிலிட்டி. அதில் 3 இருக்குது. சோல் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு நபர் மட்டும் வியாபாரம் நடத்துறது சோல் ட்ரேடிங் கன்சர்ன். பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் 2 இல்லைன்னா 2க்கு மேலே, அதாவது 50 பேர் வரைக்கும் சேர்ந்து நடத்தக்கூடிய வியாபாரத்துக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். பின்ன ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ், கூட்டு குடும்பம், ஹிந்து கூட்டு குடும்ப பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். கார்ப்பரேட் என்டர்பிரைசஸில் 3 இருக்குது. கவர்மெண்ட், ப்ரைவேட், கோஆப்ரேட்டிவ். கவர்மெண்ட்டில் 2, பப்ளிக் அண்டர்டேக்கிங்கும் பப்ளிக் யூட்டிலிட்டிஸும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் வந்துட்டு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸ், அப்புறம் கோஆப்ரேட்டிவ். இதெல்லாம் வந்து கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ். கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ்னால் ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லணும். சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். சோல், அது பாருங்கள், சோல் ட்ரேடிங் அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு டைப், அதாவது நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸில் ஒரு டைப்பு. இதில் வந்து இண்டிவிஜுவல், தனிப்பட்ட நபர் அவருடைய சொந்த கேபிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இன்ட்ரடியூஸ் இஸ் ஓன் கேபிட்டல், யூசஸ் இஸ் ஓன் ஸ்கில் அண்ட் இன்டெலிஜென்ஸ். தன்னுடைய சொந்த திறனையும் அறிவையும் பயன்படுத்துவார். இதில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் அஃபயர்ஸ், அதை மேனேஜ் பண்ணுறதுல, அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுல தன்னுடைய சொந்த திறமையும் அறிவையும் பயன்படுத்துவார். அண்ட் சோலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரிசல்ட் ஆஃப் இட்ஸ் ஆப்ரேஷன். அந்த பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதுக்கு அவரே தான் பொறுப்பு. அப்போ தனிப்பட்ட நபர் நடத்தக்கூடிய பிஸ்னஸ், அவரே கேபிட்டல் போட்டு அவரே தன்னுடைய சொந்த திறமையையும் சொந்த அறிவையும் பயன்படுத்தி மேனேஜ் பண்ணி அதில் வரக்கூடிய ரிசல்ட்டுக்கு அவரே பொறுப்பேற்றா அந்த பிஸ்னஸ் பேர் தான் சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அப்படி அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இண்டிவிஜுவல் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் இஸ் கேபிட்டல், இஸ் ஓன் கேபிட்டல். அவருடைய சொந்த சேவிங்லேருந்து கேபிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சொந்த சேவிங்காக இருக்கலாம், அல்லது பாரோ, யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கலாம், கடன் வாங்கி போடலாம். இல்லாட்டி தன்னுடைய சொந்த பணம் பாதியும் பகுதி பணம் கடன் வாங்கியும் போடலாம். இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு எந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. எந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ், அதாவது எந்த சட்ட முறையும் கிடையாது. நேரடியாக நம்ம பிஸ்னஸை தொடங்கிடலாம். இதோடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். அடுத்தது டெஃபினேஷன் பாருங்கள். டெஃபினேஷன் ஆஃப் சோல் ட்ரேடர் 2 டெஃபினேஷன் படிக்க போகிறோம். 1வது டெஃபினேஷன் வந்து ஹன்சன் கொடுத்த டெஃபினேஷன். சோல் ட்ரேடர் இஸ் எ டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்
where a person is solely responsible for providing the capital, for bearing the risk of the enterprise and for the management of the business. அப்போ சோல் ட்ரேடர் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட். அதில் ஏ பர்சன் ஒரு நபர் அவர் தான் மொத்தத்துக்கும் பொறுப்பு. சோல்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் தி கேபிட்டல். அந்த பிஸ்னஸ் நடத்துறதுக்கான முழு கேபிட்டலையும் அவர் தான் போடுவார். அதில் இருக்கக்கூடிய எல்லா ரிஸ்கையும் அவரே பேர் பண்ணுவார். அந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதில் வரக்கூடிய ரிஸ்க் எல்லாத்தையுமே அவரே பேர் பண்ணி ஒரு நபரே அவரே கேபிட்டல் போட்டு நடத்தக்கூடிய ஒரு டைப் பிஸ்னஸ் தான் சோல் ட்ரேடர். ரெண்டாவது டெஃபினேஷன் வந்துட்டு வீலர். Sole proprietorship is that form of business organization which is owned and controlled by a single individual. He receives all the profits and risk all of his property in the success or failure of the enterprise. Sole proprietorship na ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அதுக்கு ஓனரும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் தான். அதில் கிடைக்கக்கூடிய எல்லா ப்ராஃபிட்டும் அவருக்கு மட்டும்தான் சேரும். அதில் வரக்கூடிய எல்லா ரிஸ்க்கும் அவரே சாரும். அது சக்ஸஸ் ஆனாலும் சரி, அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, ஹி இஸ் சோலி ரெஸ்பான்சிபிள். அவர் தான் அதற்கு பொறுப்பு. இந்த சாப்டரில் 3 டாபிக் மெயினாக பார்க்க போகிறோம். 5 மார்க் டாபிக். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர், அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சோல் ட்ரேடர். இந்த மூணுமே ஒவ்வொன்றும் 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினை படிக்கும்போது நம்ம ஹெட்டிங், இதோட டாபிக்ஸ் நல்லா தரவு பண்ணிடணும். அதில் வரக்கூடிய ஹைலைட் பண்ண பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சு நம்ம ஓனாக ரைட் பண்ணிடணும். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒன்றாவது கேரக்டர் என்னென்னு கேட்டால் ஓனர்ஷிப் பை ஒன் மேன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஓனர்ஷிப் பை ஒன் மேன். ஒரே ஒரு நபர் நடத்தக்கூடிய பிஸ்னஸ்க்கு பேர் தான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஓன்ட் பை சிங்கிள் பர்சன். இஸ் அ ஓனர். அவர் தான் ஓனர். அதை மேனேஜ் பண்ணுறதும் அவர் தான். இஸ் அ மேனேஜர். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டாபிக் எழுதி யூ கேன் ரைட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஓன் பை சிங்கிள் பர்சன். தட் பர்சன் இஸ் அ ஓனர் அண்ட் ஆல்சோ மேனேஜர் ஆஃப் தி என்டர்பிரைஸ் அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் கேரக்டர் என்னன்னு பார்க்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அண்ட் குவிக் டிசிஷன். ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க். அவர் சிங்கிள் பர்சன். அவர் ஃப்ரீடமாக சுதந்திரமாக வேலை செய்யலாம் அண்ட் குவிக் டிசிஷன் எடுக்க முடியும். குவிக்காக விரைவான முடிவு எடுக்க முடியும். ஏன்? அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஓனர். அவரே மேனேஜ் பண்ணுறாரு. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு கன்சல்ட் எனிபடி. நீட் நாட் கன்சல்ட் எனிபடி. ஸோ யூ கேன் டேக் குவிக் டிசிஷன்ஸ். அதனால் குவிக்காக எந்த முடிவு எடுக்கிறதாலும் குவிக்காக எடுக்க முடியும். அடுத்த கேரக்டர், தேர்ட் கேரக்டர் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. அன்லிமிட்டெட் லயபிலிட்டி ஆல்ரெடி டோல்ட் யூ. இது நான் கார்ப்பரேட் என்டர்பிரைஸ். நான் கார்ப்பரேட். இந்த பிஸ்னஸில் உண்டாகக்கூடிய நஷ்டத்துக்கு ஏதாவது கடன் உண்டாச்சுன்னா, பிஸ்னஸ் அசட் பத்தாமல் போயிடுச்சுன்னா, அந்த கடனை அடைக்கிறதுக்கு பிஸ்னஸுடைய சொத்து பத்தாமல் போயிடுச்சுன்னா தன்னுடைய சொந்த சொத்துலேருந்து கடனை அடைக்கணும். அதான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. இது தனியாக 3 மார்க் ஆர் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். when his business assets are not sufficient, பிஸ்னஸ் உடைய சொத்து பத்தாம போயிடுச்சுன்னா டு பே ஆஃப் தி பிஸ்னஸ் டெப்ட்ஸ். பிஸ்னஸ் டெப்ட்னா கடன். பிஸ்னஸில் உண்டான கடனை அடைக்கிறதுக்கு பிஸ்னஸ் உடைய அசட் பத்தாம போயிடுச்சுன்னா he has to pay from his personal property. அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து பே பண்ணணும். இதுதான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் பாருங்க, என்ஜாயிங் என்டையர் ப்ராஃபிட். அவருக்கு இந்த பிஸ்னஸில் சோல் ட்ரேடர், அவர் மட்டும்தான் ஓனர். அதில் கிடைக்கக்கூடிய எல்லா ப்ராஃபிட்டும், அதில் கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டும் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க், அவர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய ஹார்ட் ஒர்க்னால அவருடைய எல்லா பெனிஃபிட்டையும் அவரே என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க். என்டையர் ப்ராஃபிட்டும் அவருக்கு மட்டும்தான் சேரும். ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன். நெக்ஸ்ட் கேரக்டர், இதுக்கு நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ். எந்த விதமான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இல்லை. அந்த லைசன்ஸ் வாங்கணும், அங்கே பர்மிஷன் வாங்கணும், இங்கே பர்மிஷன் வாங்கணும், எந்த பர்மிஷனும் கிடையாது. அந்த சோல் ட்ரேடர் ஒரு தனிப்பட்ட மனுஷன், ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்
ஒரு கடை தொடங்கணும், ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னா எந்த விதமான லீகல் ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. ஈஸியாக தொடங்கிடலாம். சில டைமில் இந்த முனிசிபாலிட்டி லோக்கல் பாடிஸ் இருந்து மட்டும் பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும், லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். 6th கேரக்டர், நோ செப்பரேட் என்டிட்டி. ஓனரும் பிஸ்னஸும் இங்கே ஒன்று. ஓனரும் பிஸ்னஸ் ஒன்றா இருக்கனால ஓனருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, எனிதிங் இஸ் ஹேப்பன் டு இஸ் ஓனர், அது இறந்து போனாலோ, டிசபிலிட்டி அவருக்கு முடியாமல் போனாலோ, இன்சானிட்டி அவருக்கு மன சமநிலை இழந்து போனாலோ, இன்சால்வன்சி நொடிப்பு நிலை அடைந்து போனாலோ, அந்த பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ஸ் டு அன் எண்ட். அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிடும். ஏன்னா அவர் தனிப்பட்ட மனிதன். அப்போ தனிப்பட்ட மனுஷன் நடத்துறதுனால அந்த தனிப்பட்ட நபருக்கு ஏதாவது நிகழ்ந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ்ஸு முடிஞ்சிடும். ஏன்னா நோ செப்பரேட் லீகல் என்டிட்டி. பிஸ்னஸும் ஓனரும் இங்கே ஒன்று. ஓனருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா பிஸ்னஸும் முடிஞ்சிடறதோட. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரஸி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ், இது ஒரு கேரக்டர். மெயின்டெனன்ஸ் ஆஃப் சீக்ரஸி, அதாவது சீக்ரெட்டை பாதுகாக்கிறது. அதாவது இங்கே சீக்ரஸி கேன் பி மெயின்டைன். நம்ம பிஸ்னஸ் சீக்ரெட்டை பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸி இங்கே. ஏன்னா இங்கே ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இருக்கார். அவர் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சீக்ரெட்டை நம்ம பாதுகாக்க முடியும். அடுத்து நம்ம வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அதில் அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் வந்து நம்ம ஏற்கனவே படித்த கேரக்டர்லேருந்தே எடுத்து எழுதிடலாம். ஈஸி ஃபார்மேஷன், ஈஸியாக இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸை நம்ம உண்டாக்க முடியும், உருவாக்க முடியும். ஏன்னா நோ லீகல் ஃபார்மாலிட்டிஸ், எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை. ஈஸியாக நம்ம தொடங்கலாம். சட்ட சிக்கல், ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி தொடங்கணும்னா நம்ம பர்மிஷன் வாங்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கணும், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், அதுக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷன், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு லீகல் ஃபார்மாலிட்டி இல்லாதனால யூ கேன் ஸ்டார்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வெரி ஈஸிலி. அதை ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் டு ஹார்ட் ஒர்க். இவர் ஒருத்தர் தான் இருக்கார். இவர் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இவருக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். அதனாலே இவருக்கு எல்லா ப்ராஃபிட் இவருக்கு மட்டும்தான். அதனால் இவரை ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இது தூண்டும். தேர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃபோர்ட் அண்ட் ரிவார்ட். எஃபோர்ட்டுக்கும் அவருடைய செயல்பாடுக்கும் அவருடைய திறனுக்கும் ரிவார்டுக்கும் நேரடி சம்மந்தம் இருக்குது. எஃபோர்ட்டுக்கு அவர் அதிக எஃபோர்ட் கொடுத்தாருன்னா அதிக ரிவார்டு கிடைக்கும், அதிக வெகுமதி கிடைக்கும். அதாவது அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் அது ஒரு அட்வான்டேஜ். அவர் அதிகமாக உழைக்கிறதுக்கு தூண்டும். அவர் மட்டும் இருக்கிறனால அதிகமாக உழைக்கிறதுக்கு அது தூண்டுகோலாக அமையும். அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேபிட்டல். இந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு கம்மியான கேபிட்டல் போதும். யார் வேணாலும் தொடங்கலாம். இதுக்கு படிப்போ எஜுகேஷனோ பெரிய ஒரு டெக்னிக்கல் நாலேஜோ அவசியம் இல்லை. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கேன் ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் ப்ரொப்ரைட்டர் கேன் ஸ்டார்ட் பிஸ்னஸ் வித் ஸ்மால் கேபிட்டல். குறைந்த கேபிட்டல் போதும். இது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஃபோர்த் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்டாண்டிங். அதாவது கடன் வாங்கக்கூடிய திறன் வந்து இவருக்கு ரொம்ப அதிகம். அதாவது ஏன் கடன் நிறைய பேர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு. ஏன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய சொந்த கேரக்டர் பார்த்து கிடையாது, இவங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்து. ஏற்கனவே நம்ம படித்தோம், செப்பரேட் என்டிட்டி கிடையாது. ஓனரும் பிஸ்னஸும் ஒன்று. பிஸ்னஸுடைய சொத்து பத்தலைன்னா கடனை அடைக்கிறதுக்கு பிஸ்னஸ் அசட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், இஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி இஸ் லயபிள். அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியும் பொறுப்பு. அப்போது சொந்த ப்ராப்பர்ட்டி பொறுப்பாக இருக்கிறனால நிறைய பேர் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் லயபிள் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் பிஸ்னஸ் டெப்ட்ஸ். யூ கேன் கெட் மோர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். அதனால் அதிக கடன் கிடைக்கும். எதை பார்த்து அதிக கடன் கொடுப்பாங்க? சொந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்து. பிஸ்னஸ்னால இவரால் அடைக்க முடியாட்டினா, கடனை அடைக்க முடியாட்டினா அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து நம்ம கடனை வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் கடன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் சோல் ப்ரொப்ரைட்டருடைய கிரெடிட் ஸ்டாண்டிங் வந்து ஹையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கான்டாக்ட் அண்ட் தி கஸ்டமர் வித் தி கஸ்டமர். கஸ்டமர் கூட பர்சனல் கான்டாக்ட் இருக்கும். அதனால் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். எப்படி பர்சனல் கான்டாக்ட்? இவரே தான் பிஸ்னஸ் நடத்த போகிறாரு. அப்போ இவரே சொந்தமாக பிஸ்னஸ் நடத்துறதுனால அந்த சோல் ப்ரொப்ரைட்டருக்கு என்ன தெரியும்? ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் இண்டிவிஜுவலி, ஒவ்வொரு கஸ்டமரையும் தனிப்பட்ட முறையில் தெரியும்.
அவருக்கு என்ன தேவை இருக்குது, அவருடைய டேஸ்ட் என்ன, அவருடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது சோல் ப்ரொப்ரைட்டருக்கு நல்லா தெரியும். அதனால் அவருக்கு அவங்களுடைய கஸ்டமருக்கு தேவையான பொருளை ஈஸியாக சப்ளை பண்ண முடியும். அதனால் சோல் ப்ரொப்ரைட்டருக்கு வந்து கஸ்டமர் கூட பர்சனல் கான்டாக்ட் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. இவர் தனிப்பட்ட ஒரு நபர், அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டினா எப்போ வேணாலும் பிஸ்னஸை வந்து இவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் டு தி சேஞ்சிங் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். அவருடைய பிஸ்னஸ் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஸ்னஸே வேணாலும் மாற்றிக்கலாம். ஈஸிலி அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் டு தி சேஞ்சிங் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்க முடியும். யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. அதனால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இதில் வந்து தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லிமிட்டட் கேபிட்டல், இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியாது. கேபிட்டல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஒன்லி ஒன், ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஒரே ஒரு இண்டிவிஜுவல் மட்டும்தான் கேபிட்டல் போடுறாரு. அவரால் கொஞ்சம் கேபிட்டல் தான் போட முடியும். அதனால் பிஸ்னஸ் ஆப்ரேஷனும் லிமிட்டட் ஆயிரும். அதனுடைய செயல்பாடும் குறைவாக தான் இருக்கும். பெரிய பிஸ்னஸ் நடத்த முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் மேனேஜரல் ஸ்கில். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அனுபவம் இருக்கும், அறிவு இருக்கும். அதுக்கு மேலே செயல்பட முடியாது. இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மே நாட் ஹெல்ப் இம் பியாண்ட் ஏ சர்டன் ஸ்டேஜ். ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே ஹெல்ப் பண்ணாது. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அறிவும் அவருடைய அனுபவம் பயன்படாது. இப்போது இதே 2 பேர் இல்லைன்னா 2 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா பல பேருடைய அறிவும் பல பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நமக்கு இந்த மேனேஜர் ஸ்கில் வந்து அதிகமாக இருக்கும். பட் இங்கே மேனேஜர் ஸ்கில் வந்து லிமிட்டடாக இருக்கும், குறைந்த அளவு மட்டுமே இருக்கும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. அன்லிமிட்டெட் லயபிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ கடன் வாங்கிட்டோம், கடன் கொடுக்கறதுக்கு பிஸ்னஸில் சொத்து இல்லை, பிஸ்னஸ் சொத்து பத்தாது அப்படின்னா அந்த ஓனருடைய சோல் ப்ரொப்ரைட்டருடைய சொந்த சொத்துலேருந்து எடுத்து கொடுக்கணும். அதான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி பார்த்தோம். அந்த சொந்த சொத்துலேருந்து, அந்த ப்ரொப்ரைட்டருடைய சொந்த சொத்துலேருந்து தன்னுடைய கடனை வசூலிக்கக்கூடிய ரைட் யாருக்கு இருக்குன்னா கிரெடிட்டார்ஸ் இருக்குது, கடன் தந்தவங்களுக்கு இருக்குது. அதாவது கிரெடிட்டார் ஹேவ் தி ரைட் டு ரிகவர் தேர் டியூஸ் ஈவன் ஃப்ரம் தி பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ப்ரொப்ரைட்டர் இன் கேஸ் த பிஸ்னஸ் அசட்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு பே தேர் டெப்ட்ஸ். பிஸ்னஸ் டெப்ட்ஸை பே பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் அசட்டு போதுமானதாக இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த ப்ரொப்ரைட்டருடைய சொந்த சொத்துலேருந்து, பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து அந்த கடனை வசூலிக்கக்கூடிய ரைட் வந்து கிரெடிட்டாருக்கு இருக்குது. இதுதான் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி. இதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா பிஸ்னஸில் நஷ்டமோ ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன ஆயிரும்னா தன்னுடைய சொந்த சொத்தும் இல்லாமல் ஆகி போயிடும், பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். இங்கே வந்து எல்லா வேலையும் ஒரே ஆள் தான் பண்ணணும், அதில் ஸ்பெஷலைசேஷனே ஆக முடியாது. ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு வேலையை பார்த்தாங்கன்னா அந்த ஜாபில் அவர் வந்து ஸ்பெஷலைஸ் ஆயிடுவார். இங்கே வந்து ஸ்பெஷலைஸ் ஆக முடியாது. அது மட்டும் இல்லை, இங்கே குறைந்த கேபிட்டல் தான் இருக்குது, லெஸ் கேபிட்டல், குறைந்த ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் தான் இருக்குது. அதனால் எக்ஸ்பர்ட்டோடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வாங்க முடியாது. இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா அவங்க ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அதில் நிபுணத்துவம் பெற்றவங்களை அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய கேபிட்டல் இருக்குது, நிறைய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் இருக்குது. ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கனால அவங்களால என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பர்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் cannot be employed. லாஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டால் ஹேஸ்டி டிசிஷன்ஸ். விரைவான முடிவு தவறான முடிவாக அமையலாம், ஹேஸ்டி டிசிஷனாக இருக்கலாம். அதாவது இதில் வந்து ஹேஸ்டி டிசிஷன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்போது 2 இல்லைன்னா 2க்கு மேலே நபர்கள் இருப்பாங்க, 2 or more பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒரு முடிவு எடுக்கும்போது அவங்களுக்குள்ளார கன்சல்ட் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குள்ளார ஆலோசிப்பாங்க. அப்போ நிறைய ஐடியா கிடைக்கும். அப்போ எந்த டிசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு பார்ப்பாங்க. இட் டேக் டைம், அதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும், பட் கரெக்டான முடிவு எடுக்க முடியும். ஆனால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் தனிப்பட்ட ஒரு நபர் மட்டும்தான் இருக்கார். அவர் எந்த டிசிஷன் எடுக்கும்போது நீட் நாட் டு கன்சல்ட் எனிபடி, அதில் யார் கூடயும் கலந்து ஆலோசிக்க வேண்டிய, கன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதனால அவர் குயிக்காக எந்த ஒரு முடிவும் எடுத்துருவார். அது தவறான முடிவாக இருக்கிறதுக்கு காரணமாக அமையும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்.